சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஹோட்டலுக்கு சாவித்திரியும் தாமரையும் பதட்டத்தோடு வேகமா வந்துக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட மதினி மதினி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், என்ன அத்தாச்சி ஏன் இப்படி பதட்டமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சேது காணாம போயிட்டானா மதினி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லவும் ஈஸ்வரிக்கு மனசுல சந்தோஷமாயிருது. என்ன அத்தாச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட கேட்குற மாதிரி ஈஸ்வரி கேட்குது. அதுவா, நேத்து சேது ஏதோ காட்டுக்குள்ள போயிருக்கானா, ஏதோ அங்க மந்திர பூன்னு ஒன்று இருக்கும். அந்த பூவை நைட்டு எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற சாமிக்கு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ளை பிறக்குமாமா. அந்த பூவை பகலை எடுத்துட்டு வந்து கும்பிட்டா ஆம்பளை பிள்ளை பிறக்குமாமா. இது அந்த கிராமத்துல இருக்கிறவங்களோட ஒரு நம்பிக்கையாம். இதை இந்த சேது பயலும் நம்பிக்கிட்டு நைட் அந்த பூவை தேடி காட்டுக்கு போயிருக்கான். இன்னும் விடிஞ்சும் அவன் காட்டில் இருந்து வரலை. இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெளியில் போய் அந்த காட்டில் இருக்கிற பூவை தேடுற வரைக்கும் இவன் நல்லா எனக்கு என்னன்னு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கா. அந்த தமிழ் சேது போகும்போது மட்டும் இவ பார்த்திருந்தானா அவனை தடுத்திருந்திருக்கலாம். இப்போ பாருங்க மதினி, சேது காட்டுக்குள்ளே போய் இம்புட்டு நேரம் ஆச்சு. காட்டுக்குள்ளே ஒரு பெரிய காட்டு யானை வேற சுற்றிக்கிட்டு இருக்கான். காட்டு யானை கையில் சேது சிக்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கடவுளே, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஈஸ்வரி அந்த காட்டு யானைக்கிட்ட அந்த சேது மிதிப்பட்டே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு. என்ன அத்தாச்சி இம்புட்டு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாம் மதினி, இப்போ அண்ணி அங்கே தான் இருக்காங்க. சேதுவை தேடி காட்டுக்குள்ளே போலீஸ்காரங்க எல்லாம் போயிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். எப்படியும் சேது கிடைச்சதும் தகவல் வரும்ல, அதுக்கப்புறம் போய் சேதுவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அண்ணனும் மோகனா மதினியும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரூமுக்கு வந்துட்டு, இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பாச்சே, இதை எப்படியாவது பயன்படுத்தணுமே. ஒருவேளை இந்த காட்டு யானை கையில் சேது சிக்காமல் உசுரோட திரும்பி வந்துட்டா, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இந்த சேது ஜெயிலுக்காவது போகணும். அப்படி இல்லையா, இந்த சேதுவை காப்பாற்ற போலீஸும் காட்டுக்குள்ளே போகக்கூடாது. காட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி இந்த சேது காணாமல் போகணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட இந்த ராஜாங்கத்தோட பதவியையும் காலி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா ஈஸ்வரி அந்த அரசியல்காரர் நீதிமானுக்கு ஃபோன் போட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி கேட்கவும், என்ன மேடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், ராஜாங்கம் கொடைக்கானல் வந்திருக்காரு, இந்த விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அதெல்லாம் தெரியும், மலர் கண்காட்சியை திறந்து வைக்க தானே வந்திருக்காரு, நியூஸில் எல்லாம் பார்த்தேன். சரி, இப்போ எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், ராஜாங்கத்தோட அருமை பெருமையான பிள்ளை இருக்கானே சேது, அவன் காட்டுக்குள்ளே போயிருக்கான். காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிட்டான். அவனை தேடி போலீஸ்காரங்களும் காட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கிற சேதுக்கு ஏற்கனவே போதை பழக்கம் கஞ்சா கிஞ்சான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கிறதாவும், அந்த கஞ்சா செடியை தேடி தான் சேது காட்டுக்குள்ளே போயிருக்கிறதாவும் நீங்கள் ஒரு வதந்தியை நியூஸில் கிளப்பி விடுறீங்க. அந்த செய்தி ஊர் முழுக்க பரவணும். சேதுக்கு கஞ்சா பழக்கம் இருக்குது, போதை பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பரவணும். அந்த செய்தி ராஜாங்கம் காதுக்கு வரணும். இதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும், அப்போ தான் நீதிமான் கேட்குறான், சரி மேடம், நான் இப்படி அவருடைய பையனை பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, தன்னுடைய மகனே போதை பழக்கத்துக்கு உள்ளவனாக இருந்தா இவர் எப்படி ஒரு நல்ல அமைச்சராக இருப்பார்? நீங்கள் அப்போ நினச்சி பாருங்க, இவருடைய அமைச்சர் பதவி காலியாகும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரி மேடம், சரி சரி, நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் பார்த்தா செய்தி சேனலுக்கு காசை கொடுத்து, இந்த மாதிரி சேதுக்கு கஞ்சா பழக்கம் போதை பழக்கம் இருக்குன்னு அந்த கஞ்சா செடியை தேடி தான் அவர் கொடைக்கானலில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்தியில் பார்த்தா வதந்தியை பரப்பி விடுறான். நீதிமான் பரப்புனதுக்கு அப்புறம் இந்த செய்தியை பார்த்தா ராஜாங்கத்துக்கு வருது. சார், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பையனுக்கு கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும் இருக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போலீஸ்காரங்களே கேட்கவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைக்கு அப்படி எந்த பழக்கமும் கிடையாதுன்னு ராஜாங்கம் சொல்லவும்,
இல்லை சார், செய்தியில் இந்த மாதிரி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லவும், யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தா? முதல்ல இந்த செய்தியெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. இதெல்லாம் தவறான செய்தி. என் பிள்ளை பூவை தேடி தான் காட்டுக்குள்ளே போயிருக்கான். அதுவும் குழந்தை பாசத்தினால இந்த ஊர் மக்களுடைய ஒரு ஐதீகத்தை நம்பி தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தவறான செய்தி. இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கோவப்பட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு.